இறால் 1/4 கிலோ, நண்டு 1/4 கிலோ, மரவள்ளிக்கிழங்கு தான வைத்தங்காய் மரத்திலே பறிச்ச நண்டு நண்டு இறால் பாருங்கண்ணா என்னுடைய இருக்கண்டு நல்லா வெந்திருக்கேனே. அனைவருக்கும் வணக்கம். நான் டிலான். ஓகே, இன்றைக்கும் ஒரு அருமையான சமையல் வீடியோ மூலமாக தான் உங்களை சந்திக்க போகிறோம். என்ன ரதியம்மா, இன்றைக்கு நாம் என்ன சமையல்? இன்றைக்கு என்னண்டா அந்த யாழ்ப்பாணத்து ஒடிய கூழ் மகன் ஒரு அக்காட்டை எடுத்து கேட்டேன், ஒரு தங்கச்சிட்டை எடுத்து கேட்டேன். நான் அந்த தங்கச்சி எனக்கு சொல்லிக்கு யாருண்டா நந்தினி அம்மாட்டா நான் கேட்டேன். அப்போ சொல்லிக்கு இப்படிதான் ரதியம்மா காய்ச்சிங்க, அப்போ நீங்கள் நண்டுரா சாப்பிடாட்டி முந்தி அதை எடுத்து காய்ச்சி போட்டு கொஞ்சம் எடுத்து வச்சு போட்டு நண்டுரா போடுங்க. ஓகே, என்னோட சொன்னால் ஒரு அம்மா கொமனில் எழுதியிருந்தவங்க ஒடியக்கூழ் செஞ்சு காட்டுங்கன்னு. ஏன்னா மக்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை செய்கிறான்னு எங்களுடைய வேலை. என்னுடையதும் ரதியம்மாவுடைய வேலை அதுதான். என்ன ரதியம்மா, அந்த கூட்டிக்கிணங்க இன்றைக்கு நாங்கள் ஒடியக்கூழ் காய்ச்சப்புறம் யாழ்ப்பாணத்து முறையில். என்ன ரதியம்மா, முறை ஒடியக்கூழ் காய்ச்சப்புறம். ஓகே, ஒடியக்கூழுக்கு என்னென்ன போடுற? தேவையான பொருட்கள் மரவள்ளி கிழங்கு, பைத்தங்காய் அந்த பார்த்து வச்சுக்கோமா, உள்ளி மிளகு சீரகம் எல்லாம் வடியாக கட் பண்ணி வச்சு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம். என்னோட சொன்னா இன்றைக்கு ஆமாம், என்னோட சொன்னா இன்றைக்கு ஃபுல்லா மழை ரதியம்மா. சிவன் ராத்திரிக்கு பிடிச்ச மழை இன்னும் விடல. ஆனால் இது ஒரு வகையில் அதுவும் நல்லது தானே. என்ன விலங்குகளுக்கு சாப்பாடுலாம் கிடக்கு தானே. ஓகே, நாங்கள் இப்போ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்களோட சேனலுக்கு யாராச்சும் ஃபெஸ்டிவ் வரீங்க சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்கள் காணொளி வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க ஒடியக்கூழ் காய்ச்சலாம். வாங்க. ஒடியக்கூழுக்குமா தேவையான பொருட்கள் இவ்வளவு தாமா தரிக்கின்றது. ஓகே, உங்களோட பாப்பா வேணே. ஓகே, தேவையான பொருட்கள் உப்பு இருக்குமா, பிளை இருக்கு, இருக்குமா, தேவையான பொருட்கள் கருவேப்பில் இருக்குமா, கருவேப்பில், அந்த இடிச்ச மிளகாய் தூள் இருக்குமா, கட்டத்தூள், பயத்தங்காய், அந்த பயத்தங்காய், இந்த அரிக்கி, உள்ளி, சீதகம், மிளகு. இது எங்கட வீட்டு தோட்டது மரவள்ளி கிழங்கு. இது பலாக்கொட்டைக்கு பதிலாக இதை போட போறோம். சூப்பரா இருக்குமா. அந்த தேவைக்கு ஒடியல்மா ஒடியல்மாவே இதெல்லாம் அவிச்சு போட்டு கடைச்சாதம்மா இதை போடணும். ஓகே, இது தேவையான பொருட்கள் மகன். இறால் 1/4 கிலோ, நண்டு 1/4 கிலோ, மீன் 1/4 கிலோ. 1/4 கிலோ எல்லாம் 1/4 கிலோ எடுத்துக்கோங்க. ஓகே, இன்னைக்கு ஒரு சூப்பரான சமையல் மகன். ஓகே, ஃபெஸ்டிவல் நம்ம என்ன செய்ய போறோம் இப்போ மகன்? இந்த பலாக்கா கிழங்கு இதெல்லாம் அவிய போட. ஓகே, போடுவோம் நம்ம. ஓகே, யாழ்ப்பாணத்து முறையில் ஒடியக்கூழ் மகன். பலாப்பருப்பு இருக்கேன். ஓகே, எல்லாம் கழுவிதான் மாமச்ச. ஆமாம், நம்மளும் போடக்குள்ள கொஞ்சம் கழுவுவோம். ஆமாம், கிழங்கு மரவள்ளி கிழங்கு பயத்தங்காய் என்ன அதிகமா சும்மா வேற லெவலாக அரிக்க போயிட்டேன். ஃப்ரெஷ்ஷான வைத்தங்காய் மரத்திலே பறிச்ச. ஆமாம், செம்மையா சமைக்கிறோம், பயங்கரமா ருசிக்கிறோம். மிளகாய்த்தூள். ஓகே, மிளகாய்த்தூளும் போட வேண்டும். தேவைக்கலானே மிளகாய்த்தூள்.
உரைப்பு இருந்தால் தான் ஒடிய கூழ் சூப்பராக இருக்கிறதியம்மா. ஆ இதுமா நாங்க இப்போ அரைச்சிட்டு வந்து போட போகிறோமா. இது என்ன நினைக்கிறக்குள்ள இதுக்குள்ள மகன் மிளகாய் இந்த அரிக்கு தட்டி வச்சிருக்க மகன், இது பட்டி வச்சிருக்க இந்த அரிக்கு சீதம் இவ்வளவையும் இப்போ அரைக்க போகிறோம். அரைச்சி கொண்டு இதுக்கு போட போகிறோம். ஓகே. இப்போ பார்த்தீங்களாண்டா மகன் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட போகிறோம். மஞ்சத்தூள் ஆமாம் ஆமாம். என்னென்னு சொன்னால் நாங்கள் இது அடுப்பில் ஏற்றி வச்சு விட அரைக்க போகிறோம். என்ன அதிகமா மஞ்சள் தூளும் போட்டுடுவோமா. ஓகே. தேவைக்கேற்ப மஞ்சத்தூள் உப்புத்தூள்மா ஒரு வாரம் போட்டால் கூட போடக்கூடாது. இப்போமா தண்ணி விட போகிறோமா. தண்ணி ஊற்றி விடணுமே. ஊற்றுங்க. ஏற்றுங்க. அக்கினியில் வேண்டாம் மகன் அடுப்பில் வைக்க போகிறோம். ஆமாம். நேரமா மழை அறிக்கை உண்மையிலே மக்கள் எங்களை மன்னிக்க வேண்டும் என மழை காரணமாக நாங்கள் சிலிண்டரை கேஸ் பாவிக்கிறோம். ஓகே. நாங்கள் அரைக்க போகிறோம் அதிகமா. ஓகே. டன் என்ன. ஓகே. நன்றாக மூடி அரைச்சிடா. சரி. சரி அதிகமா மனம் அடிக்குது. கொதிக்குது பாருங்க. கொதிக்குதாண்டு கொதிக்குதுன்னு. கொதிக்கின்றது போடுங்க. அது என்ன அதிகமா இஞ்சி மிளகு சீரகம். ஓகே. நல்ல மணப்பா இருக்குமே. நல்லா பிரட்டி விடுறாமே இல்லை. கொட்டை வாஞ்சாருங்க. ஆமாம் ஆமாம். மூக்க துளைக்கிற அதிகமா. நான் முதல் தடவையா ரதியம்மட கையால் ஒடியக்கூழ் நான் அங்கே காத்தினவான் கையாப்படல வான் யாழ்ப்பாணத்துலையோ. கொதிக்கட்டுமே. கொதிக்குது. ஓகே. ஓடுங்க. ஆவி பறக்க சின்ன ஆவி இல்லை. என்ன வாசனை ரதியமாது. மீனா இந்த இடத்த ரதியமாக நன்றி சொல்ல போகிறேன். ஏன்னு சொல்லுங்க ரதியம்மா. நான் இப்போ ஒடிய கூழ் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை. நானும் சாப்பிடலானேம்மா. அப்போ 2 பேருக்கு ஃபர்ஸ்ட் டைம் வேணும். ஓகே. பாருங்க கறி கொதிக்கண்டு பாப்போமே. கொதிக்கிறது. நல்லா பருப்பு என்ன. அடுத்தது என்ன அதிகமாக போடுற. அடுத்தமா இந்த மாவை கரைச்சி ஊற்றப்புறமா ஊற்றுவோம். மாவை கரைச்சி ஊற்றி போட்டு தான் இதுகளை போடணும். இதில் போடுறேன். நண்டு பழைய மீன். ஓகே. மாவு வேலை நடக்குது. அதிகமா பொடியல்மா என்ன. பொடியல்மா என்னத்தில் அதிகமாக செய்கிற. இது மான் பனங்கிழங்கிரிக்கு காட்டியா. பனங்கிழங்கிலியா இருக்கு காட்டியாமா. அதுலேயே செய்கிற பொடியல்மா.
அரைச்சி தானே ஊற்றணும். நன்றாக பிசைய வேண்டும். நன்றாக பணியணும் மகன். பார்த்தீங்களாமா? ஆமாம். நன்றாக பணிய வேண்டும். நன்றாக பணியணும். நல்லா பதத்துக்கு பனையணும். என்ன அதிகமாக இன்னும் கொஞ்சம் தண்ணி விடணும். ஓகே, விடுங்க. உங்களை பாருங்க எப்படி கொதிக்க வேண்டிய சத்தத்தை பாருங்க. சத்தம் தான். ஓகே, என்ன சரியா அதிகமா உண்மையிலே அதிகமா இந்த ஒடிய கூடுற வாசனை இருக்கல்லோ, வீடியோ பார்க்குறவங்களும் மணக்க போகுது. இந்த அவ்வளோ வாசனை இருக்கு. இந்த ஒடிய கூடு. ஓகே, ஒடியக்கூழ் மாவு. இதில் எவ்வளோ பொருட்கள் கிடைக்கிற அதிகமா. நாங்கள் இன்னும் பழைய மீன், இறால், நண்டுன்னு போடல அதிகமா. மிச்சம் எல்லாமே போட்டாச்சு. இந்த வரைக்கும் ஆகல் வெயிட் பண்ணி திருக்கேன். ஆகல் எப்படா எங்களை போடுவீலண்டு. மேலே ஆசை நிறைவேறுது. ஒடியக்கூழ் அது நம்மளோட ரதியம்மாட கையால். கருவேப்பிலையும் போடுவோம். போடுவோம். கருவேப்பிலை தூவிடுவோமா? தூவிடுறேனே. புளி புளி போட போகிறோமா? புளியம்பழத்தை அப்படி போட போகிறோம். போடுங்க. புளி போட தான் அதிகமாக டேஸ்ட்டு. இந்த வேலரிக்கு அதிகமா 20 வரைக்கும் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கட்டொண்டு கட்டிவிட்டா சரி தெரியாம என்ன ரீல் கட்டு பார்த்தா எங்கேயும் கிடக்க போகிறோம். எல்லாமே கணக்கு. பாருங்க அதிகமா வேற லெவல். என்ன அதிகமாக வருதுன்னு போட்டாலே சரிதானே. இப்போ பார்த்தீங்களாண்டாமா நண்டு, இறால், மீன் போட போகிறோமா? போட போறீங்களே. நல்லா கொதிச்சுட்டேனே. ஓகே, போடுவோம். ஓகே, போடுங்க. நண்டு ஒடியக்கூட ஸ்பெஷல் இது அதிகமா. நன்றாக இதே வேண்டும். காய்ச்சுங்க. நல்ல சூட்டில் நீ பொடியை கொள்றீங்க தெரியுமா? அதில் நல்லா அவிஞ்சு வருவாங்க ஆக்கள்.
அதெல்லாம் போட்டு உடனே அவஞ்சிது ஒரு கொஞ்சம் அவஞ்சி நல்லா தெரியுமா கொதிக்கட்டணுமா ஓகே கணக்கான கூழ்னம்மா கணக்கான கூழ் கணக்கான கூழ் இப்போ இன்றைக்கு ஒரு ஃபுடி என்ன ரதியம்மா பட்டிலாம் நீ ஏன் பார்க்கணும் ஓகே நான் பார்க்கேன் நாங்கள் எனி டைம் பார்த்து கொண்டாடி இப்போ என்ன உப்பு புளி தாங்க ஓகே என்னம்மா எல்லாம் காணும் ரதியம்மா கையில் உதரம் போட்டாலே சரியானே மூடுங்க இப்போ பார்த்துலாண்டாமா நல்லா கொதிச்சிருக்குமா நல்லா கொதிச்சிருக்குமே ஓகே அப்பமா வா வாவ் வாசனால தூக்குது தூக்குது மகன் தூக்குது அந்த மாதிரிக்கு வாசனை சுவையும் அப்படி தான் அரிக்க போகுது போல ஒவ்வொரு நாளும் செஞ்சு அப்புறம் கட்ட தான் பரப்பது போல நீ என்ன தெரியுமா செய்வோம் 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 என்ன நமக்கு மட்டக்களப்பு மக்களுக்கு பெஸ்ட் டைம் ஓகே மீனை தூக்கி காட்டுங்களேன் நண்டு இறால் நண்டு இறால் பாருங்களா என்னுடைய இருக்கேன்டே நல்லா வெந்திருக்கேனே ஓகே மக்கள் நீங்க அக்கா தங்கச்சி மாதிரி நீங்களும் மக்கள் இப்படி செய்து பாருங்க ஆனா மாவு அங்க இருக்கு என்னன்னு தெரியும் ஆனா வெளிநாட்டுல இருக்கும் தானே எங்கட பக்கம் இல்லம்மா மட்டக்கள பக்கம் இல்ல இது ஒரு அண்ணா அங்களுக்கு பிறகு தம்பிட்டு அனுப்புன இந்த மாவுமா அண்ணாட பேர் இந்திரண்ணா நந்தினி புள்ள சொல்லித்தான் இது வாங்கி கொடுக்க சொன்னார் ரதியம்மாவுக்கு அவர் வாங்கி அனுப்புனாரு இது எல்லா நீங்க காய்ச்சி குடிங்க நல்ல மையா தேங்காய் பால் ஒன்றுமே விடுறதில்ல நம்ம மரக்கறி எல்லாம் போட்டு பருத்தங்காய் கிழங்கு நண்டு இறால் வளையா மீன் போட்ட மாதிரி எப்படி இருக்குமா பாருங்க உண்மையிலேயே இந்த போனை தாண்டி வாசனை போகுது பாக்குறவங்களுக்கு ஓகே அடுத்த வேறு என்ன ரதியம்மா அடுத்த வேறு என்ன பார்த்துட்டு இருக்கிறானம்மா ஓகே என்னோட கூட சொன்னா யாழ்ப்பாணத்து முறையில் ரதியம்மான கையால் ஒடிய கூழ் செஞ்சிட்டோம் இங்கே வந்து பாருங்க ஒடிய கூழ இங்கே பாருங்க என்னோட கண்டு நண்டு மீன் அப்புறம் இறால் பைத்தங்காய் பலாக்காய் கொச்சிக்காய் முழுதும் கிடக்குன்னு நான் என்ன சாப்பிட்டு பார்க்க ரதியம்மா என்னோட ரதியம்மா சாப்பிட்றல இது நான் தான் சாப்பிட்றேன் நான் ஓகே சாப்பிட்டு பார்ப்பேன் பிடிக்கண்டு அது எப்படி சாப்பிட்றது குடிக்கிறேனே பாருங்களா அழகு உண்மையிலேயே ரஜியம் மாதிரியும் முதல் தடவை செஞ்ச மாதிரி இல்லை உண்மைதான் அப்படி செய்திருக்காண்டு உண்மையிலே நல்லா இருக்கும் அதிகமாக சாப்பிட்ற இல்லாட்டி அதிகமாக குடிச்சிடுவேன் அந்த மாதிரி இது கொஞ்சம் குடிச்சு பார்ப்பேன் அதிகமாக உண்மையிலே சூப்பர் நல்லா என்ன அதிகமாக அதிகமாக சாப்பிடல அந்த சாப்பிட அதிகமாக பார்க்க வச்சு சாப்பிட்றேன் கவலையா இருக்கு உண்மையிலே இன்றைக்கு ஃபுல்லாக மழை பெஞ்ச தலைங்களும் கொஞ்சம் வீடியோ எடுக்க லேட் ஆயிடுச்சு அதிகமாக மழையால எடுக்கலாம் போயிட்டு ஆனால் என்ன நடந்தாலும் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வீடியோ நாங்கள் உங்களுக்கு தந்து கொண்டே இருப்போம் அது எங்களுடைய கடமை என்ன தெரியுமா
ஓகே, இதோட நாங்களும் வீடியோ முடிச்சு கூட போறோம் ரதியம்மா. இது போ நீங்களும் செய்யணும். அக்கா தங்கச்சி மாதிரி சில அக்கா தங்கச்சி மாதிரிக்கு தெரியும். ஆனா 2 பேரும் எனக்கு இப்படி செய்யணும்னு சொல்லி தந்த 2 அண்ணா மாதிரியும் சொல்லி 2 அக்கா மாதிரி தங்கச்சியும் அக்காவும் சொல்லி தந்தம்மா. இப்படி செய்யுங்க ரதியம்மான்னு சொல்லி. இது பிடிச்சிருந்தாமா லைட் பண்ணி ஷேர் பண்ணி போடக்கூடிய நோட்டிஸ்க்கு எல்லாம் உங்களுக்கான ஒளி பகிர்ந்து கொள்ளுவோம். பாய்.